வந்தீங்க? அதானாக்கா, நம்ம நைட்டு சாப்பிடும் போது கூட அப்பா இல்லைல்ல. பெரியம்மா, நீங்கள் கூட சொல்லலை அப்பா பெரியப்பா வந்து எப்போ வராருன்னு உங்களுக்கு கூட தெரியாதா என்ன? நைட்டு நீங்கள் கூட சொல்லவே இல்லை சாப்பிடும் போது. ஆமாம், உங்கள் பெரியப்பா என்கிட்ட சொல்லிட்டு தான் முதல்ல வந்தார். நீங்கள் கம்மன்னு இருங்கடி. ஐயா, அமைதியாக இருங்களாம். நான் என்ன வர்றது எனக்கே தெரியாது. திடீர்னு சரி ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சு. சரி வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, போயிட்டு பார்த்துட்டு வரலாம் பிள்ளைங்களெல்லாம் அப்படின்ட்டு நான் திடீர்னு கிளம்பி வந்தேன். யாருக்கிட்டையும் சொல்லலாமா? நீங்கள் அதுக்கு ஆளுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி, அது போட்டும். மக்களே 3 பேரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அவங்க வேலையை கரெக்டாக போகிறீங்களா? நிச்சயமா, நீ என்னம்மா எப்படிம்மா பரீட்சை எழுதியிருக்கிற? நல்லபடியாக எழுதியிருக்கிறியா? அப்போ எங்கள் பெரியம்மா சொன்னான் நீ ஹைதராபாத்லேருந்து வரேன்னு சொல்லிட்டு. சரி, நானும் அன்றைக்கே வரலான்னு தான். எனக்கு மீட்டிங்காக இருந்துச்சியா, அதனால தான் வர முடியல. சரி, நீ எப்படி இருக்க? அங்கெல்லாம் எப்படி போச்சு? காலேஜெல்லாம் நல்லா டெய்லியாக எதுவும் ஆப்சண்ட் எதுவும் ஆகலைல்ல? நல்லா பரிச்சு நல்லா எழுதினுக்கிறேன்லம்மா? அறியறது எதுவும் வைக்க மாட்டேல்ல? கரெக்டாக நல்லா நீ எனக்கு தெரியும், நீ எல்லாம் நல்ல குட் கேள் தான், நல்லா பண்ணியிருப்ப டெஸ்ட்டு. இருந்தாலும் சரி என்ன கேட்டு பார்க்குறேன். பெரியப்பா, நான் நல்லபடியாக பரிட்சை எழுதியிருக்கிறேன். நானும் இப்போ சொல்லாமல தான் வந்தேன். உங்களை மாதிரி தான் திடீர்னு சரி யார்கிட்டையும் சொல்லலை. பெரியம்மாவுக்கு மட்டும் சொன்னேன் ஃபோன் பண்ணி. அப்புறம் வந்துட்டேன் லீவு விட்டதும். சரி, ஹாஸ்டலில் இருந்தாலே எனக்கு பெரியம்மா சாப்பாடை விட்டுட்டு என்னால் அங்கே இருக்கவே முடியல. அப்பா, நாங்களாம் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் வேலையெல்லாம் எப்படி போகுது? ஆமாப்பா, என்னப்பா ஃபோன் கூட நீங்கள் பண்ணுறதில்ல, அவ்வளோ பிஸி ஆகிட்டீங்க இல்லை? எல்லாம் உங்களுக்காக தான். இவ்வளோ வயசாகியும் இன்னும் வலிச்சுன்னு இருக்கிறாரு. உங்களுக்காக தான்ம்மா. ஏம்மா, அப்பாவை நாங்களா போன்னு சொல்கிறேங்க. நாங்கள் இனிமேல் பார்த்துக்குறோங்கம்மா. அப்பா வீட்டிலே ரெஸ்ட் எடுக்கட்டும். எதுக்கு அப்பா போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் போய் எல்லாம் சமாளிக்கிறோங்கல்ல. நாங்கள் பார்த்துக்குறோங்கம்மா அப்பாவை. எதுக்கு அப்பா போகணும் வேணாம்? நீங்கள் பார்த்துக்கணும்னு தெரியும் மக்களே. எனக்கு பாரு, இப்படி ஆரம்பத்துலேருந்து இப்படி பிஸ்னஸ்னு இப்படி சுற்றிட்டு வீட்டில் போய் உட்கார முடியல. இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும், அப்புறம் உட்காந்துக்கிறேன். இப்பயே எதுக்கு? அப்பா, உங்களுக்கு எது சந்தோஷமாக இருக்குதோ அது மாதிரி நான் செய்யுங்கப்பா. நாங்கள் எதுவும் சொல்லலை. ரோசினிமா, நைட்டே சரியாக சாப்பிடல. பார்த்தா மூஞ்சி பார்த்தா தூங்கின மாதிரியும் தெரில. நைட்டு தூங்கலையா என்ன? நைட்டே நீ தோசையும் சரி சாப்பிடவே இல்லை. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏண்டாம்மா ரோஷினி, ஏன் அந்த விஜயகுமார் ஏதாவது ஒன்று சொல்கிறாரா? ஆமாப்பா, அது எதுக்கு அவரெல்லாம் ஹாஸ்பிட்டல் வரணும்? பேசாமல் அவர் வேண்டான்னு சொல்லிடலான்னு தான் இருக்கிறேன். எதுக்கு அவரெல்லாம் வேண்டாம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம்? இல்லைம்மா ரோஷினி, அந்த டாக்டர் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல டாக்டர்னு, நல்ல ஒரு சர்ஜரி டாக்டர்னு கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல டாக்டர் தான். நல்லா இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் இதை தான் நடக்குவாங்கல்ல, கொஞ்சம் காமிக்குவாங்க, அவங்க திமிரு காமிக்குவாங்க. அது மாதிரிலாம் இன்னும் அது நம்ம தான் தானே போகணும். அவரெல்லாம் வேலையை விட்டுலாம் தூக்காதம்மா. நல்ல டாக்டர்னு எல்லா இடத்துலையும் ஒரு பேர் போன டாக்டர் இருக்கிறாரு. நல்லதான் ஒரு டாக்டர். சரியா? சரியாப்பா, நீங்கள் தான் மெச்சிக்கணும். சரி, என்ன பண்ணுறது? அப்படி ஓரடி தான் ஆகணும். சரி. அப்பா, அக்காளுக்கு யார் அக்காளை எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் அக்கா அப்படி தான் சொல்லுவாள். அவங்க அதை விடுங்கப்பா. எங்கள் கிளாஸில் பூமாரி இருக்காள் அப்பா, அவங்க அண்ணா வந்து ஆர்மியப்பா. நேற்று ஸ்கூலுக்கு வந்திருந்தார். நல்லா ஜென்யூனாக நடந்துக்கினாங்க, நல்லா டீசெண்டாக இருந்தாங்க. நல்லா கேரக்டர் இருக்கப்பா. யார் ஐஸ்வர்யா? நம்ம பூமாரியுடைய அண்ணாவா? ஆஹா, ஆர்மியில் இருக்கிறாரா என்ன? சரி சரி, பரவாயில்லையே. ஸ்கூலுக்கு அப்போ நேற்று வந்தாரா? ஆமாப்பா, நேற்று பூமாரி சாப்பாடு விட்டுட்டு வந்துட்டாலாம். அது கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார் அவங்க அண்ணா. ஒரு மாதம் லீவா, இன்னும் 1 வீக்கு தான் லீவ் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தாரப்பா. ஆஹா, இவன் இதான் சொன்னீங்கன்னா பெரியப்பா கிட்ட எல்லாம் ரிப்பி சொல்கிறா. அப்படின்னா இவளுக்கும் ஏதோ ஆசை இருக்கும் போல். நம்ம இருந்தால் மட்டும் அப்படியே கோபமாக பேசுகிறா. இப்போ பாரு பெரியப்பா கிட்ட என்ன நான் சொல்கிறேன்னு நேற்று நடந்ததெல்லாம் அப்படியே ஒப்படைக்கிறாமா.
அப்போ இவன் மனசுல இல்லாத இருக்கும், நம்மக்கிட்ட மட்டும் இல்லை இல்லைன்றா. சரி சரி, எவ்வளோ தூரம் கதை போகுதுன்னு பார்க்கலாம். நித்யா, எதுன்னு இப்போ பேசினே என்ன? எனக்கு என்னவோ ஏதோ பேசுன மாதிரி தெரிஞ்சு. ஐசு, நான் எதுவும் பேசலையே. உனக்கு அப்போ தெரிஞ்சிருக்கும். நீ இப்போ வேறு உலகத்தில் இருக்கிற, அதனால உனக்கு அப்படி தான் தெரியுமா? ஏய் நித்யா, இரு, அப்பா எழுந்து போட்டோம், உன்னை அப்புறமா பேசிக்கிறேன். இங்கே என்ன, நீ எனக்கு ஜிங்சாம் போட்டுன்னு இருக்கிறியா? நான் சொல்கிறதெல்லாம் நான் இப்போவே சொல்கிறேன்னால எனக்கும் காது கேட்டுச்சு நீ சொன்னது. இரு இரு, பெரியப்பா எழுந்து, உங்கள் பெரியப்பா எழுந்து போட்டோம், அப்புறமா உன்னை பேசிக்கிறேன். ஏய் செல்வி, எங்க ரகுவும் ஹரியும் காணும்? இன்னும் தூங்குறாங்களா என்ன? ஆங்க, ரகு ஹாஸ்பிட்டல் போயிட்டான். ஹரி அவன் ரூம்லேயே இருக்கான். இங்கே வந்தால் டிஸ்டர்ப் ஆகுன்ட்டு அவன் ரூம்லேயே உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறான். அதனால தான் வரல. அவன் உள்ளே தான் இருக்கிறான், அப்புறம் வருவான். ஹரிக்கு ஏதோ ஆன்லைனில் மீட்டிங் போதான், அதனால தான் எந்த சத்தமும் இருக்கக்கூடாதுன்னு கதவை லாக் பண்ணின்னு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறான். அம்மா, ரகு என்ன சீக்கிரமாக போயிட்டான்? அவனுக்கு இப்போ ஷிஃப்ட் இல்லைம்மா, என்ன இவ்வளோ சீக்கிரமாக போயிட்டான்? தெரிலம்மா, அந்த ஆதி தம்பி தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அப்படின்னு என்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புனான் ரகு. சரி போயிட்டு வைப்பான்னு நானும் சொல்லிட்டேன். அப்படியாம்மா? அப்போ அவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணி எங்கேயோ போயிருப்பாங்க போல். அவனுக்கு ஷிஃப்டெல்லாம் இப்போ இல்லை. அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்கள்கிட்ட ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. வரட்டும், எங்கே ஊர் சுத்த போயிருக்கிறான்? வரட்டும், நான் வந்தால் கேட்குறேன். இவனை நம்பி தானே ஹாஸ்பிட்டலில் ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறான். இப்படி சுற்றிருந்தா அப்புறம் எப்படி ஹாஸ்பிட்டலில் பார்க்குறது? எதுக்கு ஊர் சுத்த போயிருக்கிறான்? இன்றைக்கி வரட்டும், அவனை நான் கேட்காத இருக்கிறதில்ல. சரி விடுங்க, ஏதாவது ஹாஸ்பிட்டல் வேலையாக தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆதியும் ஃபோன் பண்ணி வர சொன்னான். அப்போ எதுக்காவது வாங்குறது எது இருக்கோ அதனால போயிருப்பாங்க. விடுங்க, நீங்கள் எங்கே டென்ஷன் எடுத்துக்கிறீங்க? அதெல்லாம் அவங்களாம் அப்படி இல்லைல்ல, டெய்லியில் தான் ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. அம்மாவே பாதி அவனுக்கு எடுத்துரும். செல்லம் கொடுத்து இப்போ தான் அப்பா கேட்குறாருல, சொன்னால் என்னவா? எப்படி அவனுக்கு சமாளிக்கிறாங்க பாரு. எப்படி இருந்தால் எப்படி அவன் உருப்படுவான்? அம்மாவே பாதி அவனுக்கு எடுக்கிறது செல்லம் கொடுத்துன்னு. எப்படியோ போட்டும் போ. நாம் சொல்கிறவர் தான் சொல்லுவோம். நம்ம சொல்லியும் அம்மா கேட்காத அப்பா கிட்ட மறைக்கிது பாரு. எங்கே சரி வீடு எது வேலை ஏதோ போயிருக்கான்னு சொல்லுது. நம்மளுக்கு என்ன எப்படியோ போட்டும் போ. பின்னாடி வரும்போது அம்மாவே அதை பார்த்துக்கும். சரி, காலையில் எதுக்கு உட்காந்து பேசிட்டு அவங்கவுங்க வேலைக்கு போய் பாருங்கள். ஈவினிங் பார்க்கலாம். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, பார்க்கணும். நானும் ஃபோனில் ஆன்லைனில் தான் பார்க்கணும். நானும் போய் என் வேலையை பார்க்குறேன். ரோஷினி, நீ ஹாஸ்பிட்டல் போகலையம்மா? ஐஸ்வர்யா, உனக்கு என்ன ஸ்கூல் லீவா என்ன? இல்லையே, இன்றைக்கி ஸ்கூல் இருக்குல்ல. ரெடியான அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கள். இருங்க, எழுந்து போகாதீங்க, இன்னும் முடியல. நானும் ரொம்ப நாளாக பேசணும் இருக்கிறேன். அது இன்னும் 2 பேர் இல்லை, அவங்களும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி விடு, அவங்க பசங்க முக்கியமானவங்களும் இருக்கிறாங்க, உங்கள் அப்பாவுங்கிறாரு. அப்பயே பேசிடுறேன். ஏங்க, இவங்க 3 பேருக்குமே இப்போ கல்யாணம் பண்ணுற வயசாகிடுச்சு. இன்னும் எப்படிங்க இவங்களை எப்படியே உட்கார வச்சுட்டே இருக்கலாமா? இவங்களுக்குன்னு எதனா ஒரு வாழ்க்கையை தேடி கொடுக்கணும்ல. அதை பற்றி ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் உங்கள் பொண்ணுங்களுக்கே நீங்கள் பேசியிருந்துட்டு எழுந்து போங்க, அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்கிறேன். எனக்கு தான் தெரியும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. நீங்கள் கூட இதை போயிடுறீங்க. ஒவ்வொரு நேரமும் அவங்க வெளியே போய் வர வரை எனக்கு மனசு பக்குன்னு இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு இது வாழ்க்கையை தேடி கொடுத்துட்டா அவங்க பாட்டுக்கு இதுன்னுவாங்கள்ல, நம்மளும் அப்போ ஃப்ரீ ஆகலாம்ல. அதை பேசலை, ஏதோ பேசிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. அம்மா, ஏம்மா ஏன் இப்படி பேசுகிற? நாங்கள் இருக்கிறதுனால உனக்கு உனக்கு என்ன, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாம்மா? எங்களுக்கு என்ன இப்போ கல்யாணம் பண்ணுற வயசு இதாகிடுச்சா? ஏன் இருக்கக்கூடாதா? இப்போ விடுங்கம்மா, நாங்கள் கொஞ்ச நாள் வீட்டில் ஜாலியாக இருந்துட்டு போகிறோங்க. அது நீங்கள் அதுக்கு தடுக்கிறீங்க பாருங்கள். நாங்கள் அங்கே அப்புறம் போகிற இடம் எப்படியோ இருக்குதோ என்னவோ, நம்ம வீட்டில் தானே நாங்கள் ஜாலியாக சுதந்திரமாக இருக்க முடியும். சப்போஸ் போகிற வீடு எங்களுக்கு எதிராக இருந்தாக்கா நாங்கள் என்ன செய்கிறது? அமைதியாக இருங்கம்மா. ஏங்கம்மா இப்படி பண்ணுறீங்க? அப்பாட்ட இதை சொல்லி ஞாபகப்படுத்துகிறீங்க. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கலையா? பேருக்கு தான் சந்தோஷமாக இருக்கணுன்றீங்க பாரு. இப்போ நீங்களே எங்கள் சந்தோஷத்துக்கு தடை போடுறீங்கம்மா.
நீங்கள் இப்படி சொல்லுவீங்க நான் இன்னைக்கு எதிரே பார்க்கலாமா கொஞ்சம் கூட வேணாம்மா. நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் ஜாலியாக சுதந்திரமாக நம்ம வீட்டில் இருந்துட்டு போகிறோங்கம்மா. அதனால் இப்போதைக்கு இந்த கல்யாண பேச்சே நிறுத்திடுங்கம்மா. பாருங்க என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இவங்களுடைய இதுக்கு வாழ்க்கைக்கு தான் நம்ம அடிச்சுன்னு கிடக்குறோங்க. அதுக்கு என்ன சொல்கிறா பாருங்க. விடுமா ரோஷினி, அம்மா உங்கள் நல்லத்துக்கு தானே சொல்கிறா. அவள் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. உங்களுக்கு காலகாலத்துக்கு ஒரு வாழ்க்கையை தேடி கொடுத்துருணும் தான், நாங்களாம் நல்லா இருக்கிற போது தேடி கொடுத்துருணும் தான் அவன் நினைக்கிறா. அவன் நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லைம்மா. அவளெல்லாம் அப்படி பேசாதம்மா. ஏன்னா எங்களோட கல்யாணம் உங்களுக்கெல்லாம் கூட பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க. நாங்கள் இன்னும் எதுவுமே இல்லாதுக்கிறோங்கல்ல, அந்த ஆதங்கத்தில் தாம்மா அவள் அப்படி பேசுகிறா. அவளும் பாவம்ல, அவளெல்லாம் அப்படி சொல்லாதம்மா. அவ்வளோ நிறைய ஆசைகளெல்லாம் வச்சுருப்பால, உங்களுக்கெல்லாம் காலகாலத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு பேரனோ பேத்தியெல்லாம் பார்க்கணுன்னு. அந்த இதில் தானே அவள் சொல்லுவா. நீ அவளெல்லாம் அப்படியெல்லாம் நினைக்காதம்மா ரோஷினி. அவள் உங்களுக்காக தான் அவள் உங்களுக்காக தான் இதே பண்ணுறா. நல்லதுன்னு நினைக்கணும். நம்ம நல்லா இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு இது பண்ணிடணும் அப்படின்னு அவங்கவுங்க நல்லா இருந்துக்கிறத நம்ம பார்த்துடணும் கண்ணில் அப்படின்னு தாம்மா அவ்வளோ ஆசைப்படுறா. அந்த மாதிரியெல்லாம் சொல்லாதம்மா. சரிங்கப்பா, அம்மா ஆசைப்படுறதுல எந்த தப்பு இல்லை, நான் தப்புன்னு சொல்லலை. சரி, எங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல. நாங்களும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் ஜாலியாக இருந்துட்டு போகணுன்னு எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல. இப்போ என்ன எங்களுக்கு உடனே இப்போ கல்யாணம் பண்ணுற இதே வயசே ஆச்சேன்னு பொறுமையாக பண்ணிக்கலாம்ப்பா. நாங்கள் கல்யாணம் ஒன்றும் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லலையே. பண்ணிக்கிறேங்க, மெதுவாக பண்ணிக்கிறேங்க. அதனால தான்ப்பா நானும் சொல்கிறேன். எங்களுக்கும் சரி கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருந்துட்டு போகலான்னு தான். சரி விடுங்க, நம்ம எவ்வளோதான் லட்சம் எடுத்தாலும் அவங்க அப்பயே அவங்க பிடிச்சது தான் சரின்னுவாங்க. அவங்க எப்போ அவங்களுக்குன்னு விருப்பங்க தான் அப்பயே பண்ணிக்கிட்டோம். அதுக்குள்ளே நாம் தொண்ணு ஓடலாம், கிழவனும் கேள்வி ஆகலாம். நம்ம வயசான பிறகு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்ம எவ்வளோ சொன்னாலே அவங்களாம் கேட்க மாட்டாங்க. சரி விடு, அவங்க வேறு ஆசைன்னு வேறு சொல்கிறாங்க. சரி விடு, இருந்துட்டு போட்டோம். நம்ம என்ன இப்போ தலைமையில் அவங்கள தூக்கி வச்சுன்னுக்குறோங்க, அது ஒன்றும் இல்லைல்ல. சரி விடுங்க, அவங்களுக்குன்னு எப்போ தோணுதோ அப்போ பண்ணிட்டோம். அது சரி விடு. அவங்களும் ஆசைப்பட்டதை நம்மளும் பசங்க ஆசைப்பட்டு நம்ம தடுக்கக்கூடாது. கொஞ்ச நாள் விட்டு பண்ணி பார்ப்போம், அப்புறமா பண்ணிக்கலாம். சரி விடு, இப்போதைக்கு பேச்சு வேண்டாம். அப்பா அம்மா, உங்களுக்கும் எனக்கு பிடிக்கிற மாப்பிள்ளை உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். ஆனால் நான் ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்கிறேன். மாப்பிள்ளை இந்த மாதிரி தான் இருக்கணும்னு. அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்லைன்னா என்னெல்லாம் வற்புறுத்தக்கூடாது. இப்போயே உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன். இப்போயே சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு நானும் ஒரு மனசில் ஒரு கற்பனையில் வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்லைன்னா என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது. சரியாப்பா? சரியாம்மா? பார்த்துக்கங்க, இது வேறு ஒன்று, இவன் வேறு ஒரு புதுசாக ஒரு கற்பனை பண்ணுறலாம், ரூல்ஸ் போடுறா. எது நம்ம பார்க்கணும்னு இது பாருங்கள். நம்மளோட இருந்தவங்கெல்லாம் எல்லாம் பேரம்பத்தி எடுத்துட்டாங்க. இவங்க மனசில் ஒரு கற்பனையில் வச்சுருக்கிறாங்களாம். அப்படிலாம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம். ஐயோ கடவுளே, ராமா, இவங்கெல்லாம் எப்படி நான் கரை சேர்த்தோம்னா தெரியலையே. அம்மா, என்னம்மா இப்போ உங்களே ஆயா பாட்டி தாத்தான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு பேரம்பேத்தி வேணும், அவ்வளோதானே. பக்கத்து வீட்டில் சாந்தி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க சின்ன குழந்தைங்க தானே இருக்கிறாங்க, அவங்கள கூட்டின்னு வந்து வச்சுக்காங்கம்மா. தாத்தா ஆயான்னு கூப்பிட்டு நீங்கள் அதுங்களோட விளையாடின்னு இருங்க கொஞ்சின்னு. நாங்களாம் வேணான்றங்க. அவங்களும் ஒரு பேரம்பேத்தி மாதிரி தானே இருக்கிறாங்க. அவங்கள கூட்டின்னு வந்து கொஞ்சின்னு இருமா. அது வரையும் எங்களுக்கெல்லாம் பிறக்கிற வரையும். பார்த்தியாங்க, பக்கத்து வீட்டு சாந்தி வீட்டு குழந்தைங்கள கொண்டு வந்து வைக்க சொல்கிறா. நக்கல் பண்ணுறாங்க. நக்கல் எப்படி நக்கல் பண்ணுறா பாருங்க. சரி விடுங்க, அவங்க செல்வி விடு, அவங்க வேலையை போய் பார்க்கட்டும். டைம் ஆகுது, எனக்கும் கொஞ்சம் மீட்டிங் இருக்குது, அதுக்கு தான் நானும் சொல்கிறேன். சரி எழுந்து போய் ரெடியான அவங்க வேலையை போய் பாருங்கம்மா. ஐசு, உன்னை என்னவோ நினச்சம்மா. உன் மனசில் இருக்கிற கற்பனையே பார்த்தியா, அப்படியே அப்பா பெரியப்பா கிட்ட பெரியம்மா கிட்ட நைஸாக இப்போவே போட்டு விட்டுட்ட. நல்ல ஆளுதாம்மா நீ, சரியான ஆளுமா. நீ என்ன கற்பனை பண்ணி வச்சுங்கிறதுன்றது அப்படியே இப்போயே அவங்கக்கிட்ட இன்டைரக்டாக சொல்லிட்டல. சரிம்மா, நீ நல்ல கெட்டிக்காரி தான்.
ஏன் நித்யா, அமைதியா இரு நித்யா. அதான் நானும் பார்க்குறேன். அப்பா இருக்கும்போது நீ அப்படி சொல்கிற. அப்பா என்ன நினைக்கும்? நான் சொன்னது அப்பா காது கேட்க வயசு. சரி சரி, நான் போகிறேன். அம்மா கிட்ட சும்மானாலையும் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இந்த ரகு எங்கே போனான்னு தெரியல, எங்கே ஊர் சுத்த போனான்னு தெரியல. இரு, நம்ம ஆதிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஆதி என்ன சொல்கிறான்னு பார்க்கணும். ஹலோ, சொல்லுங்க அக்கா. டேய் ஆதி, உண்மையாக சொல்லணும். நீ எங்கடா இருக்க? ஏன்க்கா உங்ககிட்ட நான் எப்போ போய் சொல்லிங்கிறேன்? உண்மையிலுமே நான் ஹாஸ்பிட்டலில் தான்க்கா இருக்கேன். சரி, நீ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க, நான் நம்பிட்டேன். உன்னுடைய உயிர் தோழன் ரகு, ரகு சார் எங்கே இருக்கிறாரு? கொஞ்சம் சொல்கிறியா? ஏன்க்கா அவனை பற்றி கேட்குறீங்க? ஏன், என்னாச்சு? இல்லைடா, நானும் அவன் உங்ககிட்ட தான் இருக்குவானோன்னு நினச்சேன். அதான் உங்கள்கிட்ட கேட்டேங்க. வீட்டில் இல்லை, எங்கே போயிருக்கான்னு தெரில. நீ உனக்கு உங்கள்கிட்ட தான் இருப்பானாட்டுங்குதுன்னு நினச்சி கேட்டேன். அக்கா என்கிட்டலாம் இல்லைக்கா அவன். இந்த நான் சொல்லாது என்ன, நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறேன், நான் மட்டும் தான் இருக்கிறேன். ரெகுலர் இன்னும் வரலக்காங்க. ஏன்க்கா, ஏன் ரெகு கேட்குறீங்க? என்ன விஷயம்? ஏக்கா சொல்லுங்கக்கா. சரி சரிடா, சரி வை. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. நான் உன்னை அப்புறமா கூப்பிட்றேன். சரி, ஃபோனு வைக்கிறேன் நான். அக்கா 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 சொல்லுங்க அக்கா. ரகு, நல்லா வசமாக மாட்டிக்கினேன். இரு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். இருடி இரு, ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்கிறன்றதை கண்டுபிடிக்கிறேன் முதல்ல. இவன் வேற ஒருத்தன் நம்மளை தொல்லை பண்ணலாம். அவனுக்கு தூக்கமே வராது. எங்கே தான் போனான்னு தெரியலப்பா சாமி. ஷே, நாம் வேற நம்ம கூட இல்லைன்னு சொல்லிட்டோம். ஐயோ, சரி அவனுக்கு ஃபோன் பண்ணி எங்கடா இருக்க மச்சான்னு கேட்கலாம். பைத்தியக்காரன் எங்கே ஊர் சுற்ற போயிட்டான்னு தெரியல. ச்சே, இந்த நேரத்தில் யார் ஃபோன் பண்ணுறது? ஹலோ, டேய் வெண்ண, நீதானா? என்னடா சீக்கிரம் சொல்கிறா. டேய் பைத்தியக்காரா, முதல்ல நீ எங்கே இருக்குன்னு சொல்லுடா. நான் எங்கே இருந்தால் உனக்கு என்னடா? சீக்கிரம் எதுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு வைடா. சும்மா நொயின்னு. அப்படியா தம்பி? சரி, நான் வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரோஷினி அக்கா கால் பண்ணுவாங்க. நீயே மேனேஜ் பண்ணிக்கோ, சரியா? என்னது, ரோஷினி அக்கா கால் பண்ணுறாங்களா? என்னடா மச்சான் சொல்கிற? அதான் வைக்கிறேன்னு சொன்னல, வெய்ய. அப்புறம் என்ன உனக்கு? நீயே பேசிக்கோ. டே மச்சான் ப்ளீஸ்டா மச்சான், சொல்கிறா மச்சான். என்னடா மச்சான் சொல்கிற? சொல்ல முடியாதா? வெயிட்டா போன. டே ப்ளீஸ்டா மச்சான். அப்போ சரி, நீ எங்கே இருக்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லு, அப்புறம் நான் சொல்கிறேன். நான் நான் வந்து நான் 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 வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துகிட்டே இருக்கேன் மச்சான், வழியில் இருக்கேன். அப்படியா? உனக்கு இன்றைக்கி ஷிஃப்ட்டே இல்லையாடா? அது இப்போ ஷிஃப்ட்டே இல்லையா உனக்கு? அப்புறம் எதுக்கு நீ ஹாஸ்பிட்டல் வர இப்போ? அது 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 வந்து மச்சான், அது சும்மாடா. நீ என் உயிர் தோழன் இல்லையா? அதான் உன்னை பார்க்காம இன்னைக்கு நாளே ஓடல. அதான் உன்னை வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்டா. டேய் முட்டக்கண்ணா, உருட்டாத. போதும். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உயிர் தோழன்னு இப்போ எங்கே நின்றுட்டுருக்கேன்னு எனக்கு தெரியல. எந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கேன்னு எனக்கு இன்னும் எனக்கு தெரியல. டே மச்சான், நீ என் நண்பன் ப்ரூவ் பண்ணிட்டடா. அது எப்படா? கேமரா ஏதாச்சும் வச்சிருக்கேன் என்ன? டேய் பைத்தியக்காரா, அப்போ நீ ஏதோ பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்க. பைத்தியமாடா நீ? டேய், பொய் சொல்லிட்டு அம்மா கிட்ட அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்கடா உன் கூட இருக்கா நான். அப்படியாடா மச்சான், நீ என்னடா சொன்ன அதுக்கு? அப்படியே பாவம் மாதிரி நடிக்காத சொல்லிட்டான். வந்தனா அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சிருவான். நானும் ஒன்றுமே சொல்லிட்டேன், என் கூடலாம் வரல. டேய், உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் மனசாச்சு இருக்காடா? நண்பன் எங்கேயாச்சும் இப்படி தான் கோத்து விடுவாங்களாடா? போடா. நானும் உன் கூட வேறு நட்பு வேறு இவ்வளோ வருஷமாக வச்சிட்ருக்கேன். சை. சரிப்பா, சரி. இப்போ ரோஷினி அக்கா ஃபோன் பண்ணுவாங்க, அட்டன் பண்ணி பேசிக்கோ, சரியா? நான் வைக்கிறேன், பாய். டேய் விற்காதரா டீ. வச்சுட்டான். நாமளே கஷ்டப்பட்டு கீழே விழுந்து மேலே விழுந்து நம்ம ஆளோட வீடை கண்டுபிடிச்சி அவள் நிற்கிற அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும் போது தான் எல்லா பிரச்சனையும் கொண்டு வராங்கப்பா. சே, இப்போ வேற வீட்டுக்கு போய் அக்கா கிட்ட என்ன சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே. சரி, சமாளிப்போம்.
அட்டை 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 என்ன அழகா இருக்காயா. ம், கட்டினா அவ்வளோதான் கட்டணும். ஹலோ நண்பர்களே, இந்த வாய்ஸ் ஓவர் உங்கள் கூட பேசுகிறதுக்காக தான். ஸோ என்னென்னா, நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் ஏதோ இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாததுனால அது வரலன்னு சொல்லி போஸ்ட் கூட போட்டிருந்தேன். ஸோ அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. அப்புறம் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய் நண்பர்களே.